இந்த செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் என்று நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். அப்போ சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ அவர் கொஞ்சம் மீதி அப்படி சொல்லும்போது, அப்ப தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டு என்ன செய்கிறார்? அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் இங்கே காண்பிக்கிறது. அந்த நாட்களிலே ஏசாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட சூழலில் வெளிப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்குள்ள யூதா ஜனம், இஸ்ரவேல் ஜனம் சீர்கெட்டு போன நிலைமையிலே அவர்கள் எல்லா தீர்க்கதரிசிகளுடைய காலத்திலுமே கேடு செய்கிறவர்களாய், பொல்லாப்பு செய்கிறவர்களாய், தீமை செய்ய பழகின ஜனங்களாய், தீமை செய்ய வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் காணப்பட்டிருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் பல்வேறு வேத வசனங்கள் மூலமாய் பார்க்க முடியும். அப்ப ஏசாயாவுடைய நாட்களிலுமே யூதா ஜனம் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைகளை உதறி தள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஒரு கொஞ்ச ஜனத்தை, அதான் அழகா சொல்றார், நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. அப்ப சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நடந்த சங்கதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாம் நமக்கு தெரிந்த பகுதி தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே அங்கே கொஞ்சம் மீதி, இந்த செய்திக்கு தலைப்பு கூட நீங்க எடுத்துக்கலாம், கர்த்தரால் வைக்கப்பட்ட கொஞ்சம் மீதி அல்லது கொஞ்சம் மீதி தான். அவர் வைக்கல அப்படின்னா சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் என்று சொல்லும்போது, அந்த நாட்களிலே சோதோமின் பாவங்கள் பெருகி விட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 13:13 கவனிப்பீர்கள் என்றால், சோதோம் ஜனங்களுடைய பாவங்களை பாருங்கள், சோதோம் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 13:13 சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாருங்க, ஒட்டுமொத்த சோதோம் கொமோராவையும் கர்த்தர் கவிழ்த்து போடும்படிக்குதான் தூதர்களை அனுப்பினார் என்று நீங்களும் நானும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை அறிவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு சிறு கூட்டத்தை வெளியே கொண்டு வருகிறார், மீந்திருக்க பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் ரெம்னன்ட் என்று சொல்லலாம், மீந்திருக்க பண்ணுகிறார். இந்த காரியத்தை குறித்த வெளிச்சத்தை ஆண்டவர் ஏசாயாவிடத்தில் பேசுகிறதாக நாம் பார்க்கிறோமே. இது ஏதோ ஏசாயா நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்காக சொல்லப்பட்டது என்று நினைக்க வேண்டாம். இது பிற்காலத்தில் நடக்க போகிற கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய விசுவாசிகளுக்கு அடையாளமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். ஏனென்றால் இந்த ஏசாயா 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை தான் நீங்களும் நானும் ரோமர் 9வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியே ஒரு கையில நீங்க ரோமர் 9வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 9:29. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர், அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். எதை குறித்து சொல்றார் தெரியுமா? புதிய உடன்படிக்கையில நடக்கிற அருமையான சம்பவமாக இது காண்பிக்கப்படுகிறது. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இதனுடைய எழுத்தின்படியான அர்த்தத்தை முதலாவது சொல்லுகிறேன். பிற்காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்ட இஸ்ரவேலர் ஜனங்கள் எழும்புவார்கள் அப்படிங்கிறதற்கு அடையாளமாய் அவர்கள் மட்டும் மீந்திருப்பார்கள், அவர்கள் மட்டும் பெரும் அழிவுக்கு காப்பாற்றப்படுவார்கள், நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கிறார். ஆனால் இன்னொரு விதத்திலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய், ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாராய், ஏனென்றால் கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி என்று அறியப்படுகிறது.
ஆகவே இந்த வசனத்தை நாம் எவ்விதமா எடுக்க வேண்டும் என்றால், ஏன் சொல்லுகிறேன் சொன்னா, இங்கே லோத்து காலம் காண்பிக்கப்படுகிறது. சோதோம் கொமோரா என்று சொன்னாலே அது ஆபிரகாமின் காலம், லோத்துவின் காலம். விசேஷமா அது லோத்துவை குறித்தது. அப்ப லோத்துவை பற்றிய காரியங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 28வது வசனமும் 29ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அவர்கள் விற்றார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஏன்னா இந்த சத்தியத்தினுடைய தாத்பரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஏசாயா நாட்களில் நடந்தது, ஏதோ லோத்துவின் நாட்களில் நடந்ததுன்னு சொல்லி நமக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி போவதற்காக, வெறும் விளக்கத்தை பெறுவதற்காக இது கொடுக்கப்பட்டது அல்ல. லூக்கா 17வது அதிகாரம் 28 கவனியுங்கள். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அதுக்கு முன்னால நோவா நாட்கள் சொல்லியாச்சு. 26ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகை பகிரங்க, அந்த அவருடைய வருகையை குறித்த காரியங்கள், அவருடைய வருகையில எப்படிப்பட்ட காலம் இங்க இருக்குமா அதை நம்ம அறிய வேண்டியது இருக்கு. எப்படிப்பட்ட காலம்? லோத்துவின் காலம், நோவாவின் காலம். இப்ப நம்ம நோவா காலத்துக்குள்ள போக போறது இல்ல, லோத்துவின் காலத்துக்கு வருவோம். ஏன்னா சோதோமுக்கும் கொமாரோவுக்கும் நம்ம ஒத்து இருப்போமா? கர்த்தர் ஒரு கூட்டத்தை மீதியாக வைக்காது இருந்தார். ஆனால் அப்போ இது ஏசாயாவுக்கு மட்டும் கிடைச்ச வெளிச்சம் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கிடைத்த அற்புதமான வெளிச்சம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீங்களும் நானும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு திட்டவட்டமா போதிக்கிறது. நீங்களும் நானும் சோதோம் கொமாரா எப்படி பாவிகளோடு, துன்மார்க்கரோடு, உலகம் இந்த உலகத்தோடு ஆக்கினை தீர்ப்பு அடைந்தது போல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் காணப்படாமல் தேவனால் தப்புவிக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு வருகிறோம். அதனாலதான் அன்றைக்கு ஏசாயா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதி வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோரோவுக்கு ஒத்திருப்போம். ஏசாயா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே the salvation of the Lord, கர்த்தருடைய ரட்சிப்பு. அதனாலதான் அந்த துவக்கமே நமக்கு எதை வெளிப்படுத்துது சொன்னா, ஆண்டவர் ஒரு கூட்டத்தை மீதியாக வைக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு அருமையான சத்தியம். பிரியமானவர்களே, என்கிட்ட கேட்டீங்கன்னா வெள்ளாளன் விலையில உள்ள எல்லாருமே பரலோகத்துக்கு போவாங்களான்னு கேட்டா நான் நிச்சயமா போக மாட்டாங்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் மனம் திரும்பினா போவாங்க. அது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு சொன்னாலும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க, எவ்வளவு சொன்னாலும் பாவத்துல மறிக்கிற ஆள் இருக்கிறத நினைச்சாங்க. ஆனா ஊழியருக்கு ஜெபம் பண்ணிடுவாங்க, இவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள், இவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், அதெல்லாம் அவங்களுடைய எல்லாம் பழக்க தோஷம். அதனாலதான் நீங்க கவனிக்கணும், பாவத்துல மடியிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறதுக்கு மத்தியில உங்களை என்னை ஆண்டவர் மீதியாக வைக்கிறார் பாருங்க. இல்லைன்னா நம்ம எங்க போயிருவோமா? சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். We are likened to Sodom and Gomorrah. We are likened to them. அதனாலதான் இங்க சொல்றார் பாருங்க, மனுஷகுமாரனுடைய வருகிற நாட்கள்லயும் லோத்துவின் நாட்கள் இருக்கிறது, இன்னைக்கு இருக்கு பாருங்க. அதுதான் அந்த நாட்கள் எப்படி இருக்குமா அழகா சொல்றாரு 28வது வசனத்துல. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. நீங்க முந்தின அழிவை பாத்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டதுன்னு 27ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அங்கேயும் அதே மாதிரி நடக்கு. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரும் என்ன செய்ததான்? அழித்து போட்டதுன்னு சொல்லி 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில வாசிக்கிறோம். ஆனா 29ஆம் வசனத்தை பாருங்க, அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அங்க எல்லாரையும் எப்படி அழித்து போட்டது? ஜலப்பிரவாகம், வெள்ளம் வந்து அழிச்சு போடுது, தெரியும் நமக்கு. இங்க அக்கினியும் கந்தகமும் இது எதுக்கு ஒத்து இருக்குன்னா, நல்ல கவனிங்க,
ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இனிமே ஜலத்தினால அழிக்க போறது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த உடன்படிக்கை எல்லாமே நமக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல தெளிவா காண்பிக்கப்பட்டுட்டு அது ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண்டவர் மேகத்தில் ஒரு வில்லை வைத்து தெளிவுபடுத்தி விட்டார். எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது லோத்துவின் காலம் அப்படிங்கிறதுக்கு திட சாட்சி இருக்கு. நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கலாம், ஆனா ஜலப்பிரவாகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகாதுன்னு சொல்லி ஆண்டு முன்னாலே வாக்கு கொடுத்துட்டாரு. அப்ப லோத்துவின் நாட்கள் நடந்தது போல அப்போ அக்கினி வருமான்னு கேட்டா அக்கினிக்கு தான் இரையாக வைக்கப்பட்டிருக்கு. புது உடன்படிக்கையினுடைய சபையின் காலத்துலதான் இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட போகிறது. ஏன்னா அவருடையவர்கள் மீந்திருப்பார்கள், பாவிகள் அக்கினிக்கு இரையாவார்கள். அதனாலதான் பேதுரு இந்த வெளிப்பாடை பெற்றதுனாலதான் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமா சபைகளை இவ்விதமா எச்சரிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 பேதுரு 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு அவபக்தி உள்ளவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கு காக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. நீங்க வேணா தாராளமா பார்க்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தையும் அதை தொடர்ந்துள்ள வசனங்களையும் பார்க்கும்போது ஜலத்தினாலே இந்த பூமி அழிக்கப்படுகிறதுங்கிறத வச்சு பேசல, அக்கினி. அப்ப நம்ம இதை கவனிக்க வேண்டியது இருக்கு. இது இக்காலத்தை குறித்து பேசுகிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிக்கவும், அப்பொழுது இருந்த இப்பொழுது இருக்கிற. அப்பொழுது இருந்த என்ன அர்த்தம்? பாஸ்ட். That was in the past. இப்ப சொல்றாரு it is in the present, at present. அதான் சொல்றாரு, அப்பொழுது இருந்தது ஜலப்பிரளயத்தினால் அழிஞ்சிட்டு, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? காக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப நம்ம நோவா காலத்துக்கு தப்பிச்சாச்சு. ஆனா எந்த காலத்துல மாட்டிக்கிடுவோம் நினைக்கல. ஜனங்கள் எந்த காலத்துல மாட்டிக்கிடுவாங்க? சோதோம் குமோரா காலத்துக்கு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அழகா பாயிண்ட் சொல்லிட்டாங்க. லோத்துவின் காலத்துல சிக்கியாச்சு. அப்ப உண்மையிலே சொல்ல போனா நோவா நாட்கள் நடந்தது போல நடக்கு. அது ஆமா, ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கு. ஜலப்பிரவாகம் வரும் அப்படிங்கறது சொல்லல. ஆனா லோத்து காலத்து கம்ப்ளீட்டா நடக்கு. அதே அவங்க ஜனங்கள் எப்படிலாம் நடப்பாங்க, ஜனங்களுக்கு எப்படி அழிவு வரும், ஜனங்கள் எப்படிலாம் நடப்பாங்க, அவங்களுடைய அவபக்தியான நடக்கைக்கு ஏதுவான நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அது திட்டவட்டமா சொல்லப்பட்டது. ஏதோ லோத்துக்கு மட்டும் இல்ல, லோத்துவ இக்கால வானங்களுக்கும் இக்காலத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கும் திருஷ்டாந்தமாக ஆண்டவர் வைக்கிறார். அதுதான் அங்க சொல்றார். சொன்னது மட்டுமா? அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 10, 11 பார்க்கும்போது 10ல சொல்ற, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் ஜலப்பிரவாகத்தினால அழிச்சிட்டு போகும் போடல, பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அங்க அக்கினிங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல இல்லை. ஆனா அதுதான் முன்னமே 7ஆம் வசனத்தை சொல்லிட்டாரு. வெந்து எரிந்துலாம் என்ன அர்த்தம்? உருகி போறது, வெந்து போறது, உருகி போறது, எரிஞ்சு போறது. இதுக்கெல்லாம் என்ன தேவை? அக்கினி தேவை. அப்ப கர்த்தருடைய நாள் இரவிலே அப்போ கர்த்தர் தமது வருகை குறித்து இங்கு பேசுகிறார். நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். ஏசாயாவை குறித்து கூட அவங்க திகைச்சு நின்றுக்கலாம். என்ன நீ எடுத்த உடனே உங்களுடைய பிரசங்கத்துல நியாய தீர்ப்பை பத்தி பேசுகிறீன்னு சொல்லி யோசிக்கலாம். பாருங்களேன், அன்னைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் சோதோமை போலவே வாழ்ந்தார்கள், சோதோமின் அதிபதிகளைப் போலவே இருந்தார்கள். ஆகினால்தான் நம்ம எச்சரிக்கிறார், நாம சோதோமுக்கு ஒத்ததாகி மாறுவோம், சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அதை தொடர்ந்து வாசித்து பாருங்களேன். இப்ப நீங்க அப்படியே ஏசாயா 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமாய் பார்த்தோமே. இப்பொழுது 10ஆம் வசனத்தை எடுங்களேன். 10ஆம் வசனத்தை கவனிங்க. சோதோமின் அதிபதிகளே, எப்படி பேசுறாரு பாருங்க. இஸ்ரவேலின் அதிபதிகளே சொல்றாரு, சோதோமின் அதிபதிகளே சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா?
ஜனங்கள் சோதோமின் அதிபதிகளாவே இருக்காங்க. இஸ்ரவேலின் அதிபதிகள் சோதோமின் அதிபதிகளா இருக்காங்க. இஸ்ரவேலின் ஜனங்கள் கொமோராவின் ஜனமா இருக்காங்க. அதான் சொல்றாரு, சோதோமின் அதிபதிகளே கொமோராவின் ஜனமேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே நீங்க நினைச்சிடாதீங்க ஏசாயா சோதம் கொமோரால செய்தி கொடுத்துட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க. அங்க செய்தி கொடுக்கல, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளதான் செய்தி கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். ஆனா இப்போ இந்த ஜனம் எதற்கு ஒத்து இருக்கு தெரியுமா? மீந்து இருக்கிறதுக்கு ஒத்து இருக்கல, அழிவுக்கு ஒத்து இருக்கு, சோதோமுக்கு ஒத்து இருக்கு. அதனாலதான் இஸ்ரவேல் அதிபதிகளையே அவர் எப்படி கூப்பிடுறாரு? இப்போ சோதோமின் அதிபதிகளையும் கூப்பிடுறாரு. இது ஏதோ சோதோமின் அதிபதிகளுக்கு சொல்லப்பட்டு நினைச்சிடாதீங்க. அவன் நிலவர் அப்படி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டிலேயே இந்த காட்சி மாற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. புதிய ஏற்பாட்டுடைய துவக்கமே எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளும் சொல்றாரு. உடனே ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. பாம்பு பாம்பு பாம்பு. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், எத்தனையோ கூட்டம் ஜனங்கள் வந்து அங்க நிக்காங்க. விரியன் பாம்பு குட்டிகளையும் சொன்ன உடனே திடீர்னு சத்தத்தை கேட்ட உடனே அங்கிட்டு இங்கிட்டு பறக்க பார்த்தவங்க, அங்கிட்டு இங்கிட்டு மரத்தை எதையோ பார்த்துக்கிட்டு தண்ணியை தொட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு பாம்பு பாம்புகளா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இங்க பார்த்தா இவங்க இருக்காங்க, மனுஷன் தானே வந்துட்டு இருக்கான், இவர விரியன் பாம்பு குட்டின்னு சொல்றாரு. அவ்வளவு விஷம் நிறைஞ்சவங்க. அதனால அவங்களுக்கு பேர் வந்து பரிசெயனே, சதுசெயனே, வேத பாரகரே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கணும். இங்க எப்படி கூப்பிடுவாரு பாருங்க, இஸ்ரவேலின் அதிபதிகளை தான் கூப்பிடணும். இல்ல, அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மகா பாவிகளா இருந்தாங்களாம். கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களாம்? மகா பாவிகளா இருந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் இங்க சபை எப்படி சோரம் போனது அப்படிங்கிறத ஏசாயா மூலமா காண்பிக்கிறா. அப்ப நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சோதோமின் அதிபதிகள் கொமோராவின் ஜனமா காணப்படக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, மீதியாய் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனம் இருக்கு. எலியாட்டை காண்பிக்கும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிடாத எத்தனை ஆயிரம் பேர் வச்சிருக்கேன்? 7000 பேரை வச்சிருக்கேன்னு சொன்னார். அதோடைய உண்மையான வெளிச்சம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சமயம் கிடைச்சா மீதியாக வைக்கப்பட்ட 7000 பேரை ஏதோ ஒரு தலைப்புல நான் அந்த யூடியூப்ல பேசுனது இன்னைக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மீதியாக வைக்கப்பட்ட 7000 பேர் யாருன்னா வேற யாரும் கிடையாது, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை குறிக்கிறார்கள். ஒரு நீங்க நினைப்பீங்க அது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல தான் எழுதப்பட்டிருக்கு 7000 பேர் மீதியாக வச்சேன்னு சொல்லி. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11வது அதிகாரத்துல காண்பிக்கும் போது அந்த 7000 பேர் மீதியாக வைக்கப்பட்டதை சொல்றாரு. அப்படி போல அப்படியே இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக வைக்கப்பட்டிருக்கு. நீ என்ன பார்க்கலாம், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம் நான் நினைக்கிறேன். ரோமர் 11வது அதிகாரம் 5ஆம் வசனம் தான். நீங்க 4 மற்றும் 5 வாசிங்க. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அடுத்த வசனம் வாசிங்க. இதான் நீங்க கவனிக்கணும். அப்ப இந்த 7000 பேர் எதுக்கு திருஷ்டாந்தமா இருக்காங்க? உடனே நம்மளையும் ஆண்டு பயன்படுத்த போற ஏதோ நீங்க அதை மட்டும் பார்க்காதீங்க. அப்படி போல அந்த 7000 பேரை மீதியாக வச்சாரு. அது எதுக்கு திருஷ்டாந்தம் அப்படின்னா, அப்படி மீதியாக வைக்கப்பட்ட எலியா சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என் பிராணனை அழிக்க வகை தேடுறாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. 7000 பேர் இருக்காங்க. அப்ப அன்னைக்கு எலியா நாட்கள்ல 7000 பேரை மீதியாக வச்சிருந்தாரு. அந்த சத்தியத்தை புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாம் அலசி ஆராயும் போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிற மீந்திருக்கிற ஒரு கூட்டத்தை குறிக்கிறது என்பதை நீங்களும் நானும் திட்டவட்டமா அறியணும். அப்படிதான் பைபிள்ல இருக்கு, என் சொந்த கற்பனை எல்லாம் கிடையாது. இது அப்படிதான் சொல்றாரு. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே பாருங்க, கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி போதும், ஒரு பங்கு மீதியா இருக்குது. அது கிருபையினால், அடுத்த வருஷம் சொல்ல அது கிருபையினாலே உண்டாயிருந்தா அது கிரியினாலே உண்டாயிராது, அது கிரியினாலே உண்டாயிருந்தா அது கிருபையினாலே உண்டாயிராது. அப்படியானால் கிருபை கிரியை அல்லவே, கிரியை கிருபையாயிராதே விளாண்டு பேசுறார். அப்போ கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்படுகிற கூட்டத்தை எதுக்கு அதுக்கு முன்னலா எதை வைக்கிறாருன்னா, எலியா நாட்கள்ல மீதியாக வைக்கப்பட்டிருந்த 7000 பேரை காண்பிக்கிறார். எலியா நினைச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, எல்லாரும் சோரம் போயிட்டாங்க, நான் மட்டும் நினைக்கும் போதுதான் மீதியா ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ பவுல் மூலமா ஆவியானவர்
இந்த ரோம சபைக்கு காண்பித்து கொடுக்கிற வெளிப்பாடை எல்லாம் பார்க்கும்போது இந்த மீந்திருக்கிற ஜனம், மீதியாக வைக்கப்பட்ட ஒரு பங்கு, இது எல்லாமே கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. கிருபையினாலேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இது நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளானது கிடையாது. கிறிஸ்துவை பற்றுகிற வெளிச்சம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பரிகரித்து விட்டார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் பற்றுகிற விசுவாசத்தினாலே என்னுடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் மரித்து விட்டான். அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே என்னுடைய பழைய வாழ்க்கையும் ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, இனி நான் அல்ல, சுயம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, மனசு மாம்ச விரும்பினவைகளை செய்யக்கூடிய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பி பிழைச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த கொஞ்ச ஜனம் நாம் தான். அந்த கொஞ்ச ஜனம் இப்படிப்பட்ட கூட்டத்தார் தான். மற்றபடி அங்கே கூட்டத்துக்கு போனேன், இங்கே கூட்டத்துக்கு போனேன், அந்த செய்தி நல்லா இருந்தது, இந்த செய்தி நல்லா இருந்தது, இந்த வருஷ கடைசிக்குள்ளாக ஒரு வீட்டை கட்டி விடுவீர்கள், எப்படியும் ஒரு 5 கார் உங்களுக்கு வந்துவிடும், இன்னும் உங்களுக்கு நிறைய செல்வ செழிப்பு வரப்போகிறது, இந்த வருஷம் முடிவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 50 பவுன் நகை வந்துவிடும். இதெல்லாம் கிறிஸ்துவை சாராத பகுதிகள். இதற்காகவா கிறிஸ்து மரித்தார்? உங்களை என்னையும் அழிவுக்கு தப்புவிக்கிறதற்காக. அதனாலதான் பாருங்க, ஏசாயா, the salvation of the Lord, கர்த்தருடைய ரட்சிப்பு எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், எந்த பட்டணங்களை வைத்து காண்பிக்கிறார்? சோதோம் குமோரா. சோதோம் குமோரா இதை வைத்துதான் காண்பிக்கிறார். இதை வைத்துதான் காண்பிக்கிறார். அப்ப அங்க மீதியாக வைக்கப்பட்ட ஜனம் யாருன்னு பாருங்களேன். சோதோம் குமோரால மீதியா வைக்கப்பட்டது யாருடைய குடும்பம்? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாகவே லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகள், மருமகன்மார்கள் கூட இவன் பேசுறது பரியாசம் பண்றதா இருந்ததுன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அதுலயும் பாருங்க, லோத்துவின் மனைவி உப்பு தூணாயிட்டா. நமக்கு தெரியும். அதே லூக்கா 17வது அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த 28, 29 வாசமே 30, 31, 32 வந்து பாத்தீங்கன்னா, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவள் என்ன ஆயிட்டா? உப்பு தூணாயிட்டா. அப்ப மீந்திருக்கிற நாள்ல அடுத்து எத்தனை தான் தேறிச்சு? 3 தான் தேறிச்சு. அப்படி எப்படி மீந்திருக்க வைத்தார்? மீந்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப சோதோம் குமோரா எல்லாமே அழிக்கப்படுது, ஆனா ஒரு பங்கு மீதியா இருக்கு. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஒரு பங்கு மீதியா வச்சதா காமிச்சு கொடுக்கிறார். நம்ம முதல்ல தியானிச்சிட்டோம், சோதோம் குமோரா இதெல்லாம் லோத்துடைய காலம் எல்லாம் இந்த நாட்களை குறித்ததான்ங்கிறத திட்டவட்டமா அறிஞ்சாச்சா இல்லையா? எல்லா வசன ஆதாரத்தோடு சொல்லியாச்சு. அப்படின்னு மீதியான கூட்டத்தை வச்சிருந்தார். பாக்குறீங்களா? 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய 2 வசனங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய, வேணா நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்துல வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்போ இங்க 2 கூட்டத்தை காண்பிக்கிறார். ஒரு கூட்டம் மீதியாக வைக்கப்பட்ட கூட்டம். அதான் சொன்னார், நீ இந்த மலைக்கு ஓடிப்போன், ஜீவன் தப்ப ஓடிப்போன், எங்கு சமபூமியில் எங்கு நில்லாது, பின்னிட்டு பாராது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்றாரு. அந்த ஒரு மலைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்ற, அதோ ஒரு சின்ன ஊர் இருக்கு, அந்த சோவார்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் சோவாரலாம் அப்படிங்கிற மாதிரி சோவாருக்கு போலன்னு சொல்லி போறான். இந்த விஷயத்துல உனக்கு ஆண்டு தயை காட்டுறாரு. அப்ப மீதிய ஒரு கூட்டத்தை வைக்காரு பாருங்க, ஒட்டுமொத்த அழிவை சந்திக்குது. அதுல மீந்திருக்கிற ஒரு கூட்டத்தை பரிசுத்த பைபிள் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல என்ன வெளிச்சமா காண்பிக்கிறார்? அந்த மீந்திருக்கிற கூட்டம் நீதிமான் என்று அறியப்படுகிறது. நம்மளா புதுசா கதை கட்டல, ஜோடிக்கல, பைபிள் சொல்லுது.
நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இதான் அதோடைய அர்த்தம். மீதியாக கொஞ்சம் மீதி வச்சிருக்க. சில பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க, சொல்லுவாங்க ஒரு தட்டுல ஒரு பர்கர் கூட எல்லாத்தையும் சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா கொஞ்சம் காணும் வச்சிருக்கும். இது என்ன கொஞ்சம் மீதி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பெற்றோர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட சொன்னல, என்ன கொஞ்சம் மீதி வச்சிருக்க? நான் நிறைய வச்சிருக்கேன் பாருங்க, கொஞ்சம் தான் மீதி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் காணும், ஒரு கை போல, ஒரு கை போல. நம்மளும் இந்த ஒரு கையை காமிச்சு வச்சுக்கலாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 விரல் போல, அந்த அவ்வளவுதான். ஒரு 4 பேர் வெளியே வர்றாங்க, ஆயிரக்கணக்கானது செத்து போகுது, ஒரு 4 பேர், ஒரு 4 பேர் வெளியே வர்றாங்க, அதுலயும் ஒண்ணு மாட்டிக்கிட்டு. பாருங்களேன், அதான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு உண்டு, த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், மோட்ச பயணம் அப்படின்னு சொல்லி ஜான் பனியன் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான் எழுதின புஸ்தகம். எல்லாருக்கும் தெரியும், சிறைவாசகத்தில் இருக்கும்போது. நான் எல்லாத்தையும் சொல்ல போல, எவ்வளவோ ஹடில்ஸ், எவ்வளவோ பயங்கர உபத்திரவங்கள், பாடுகள் வழியா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மோட்ச பயணத்தை நோக்கி, மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறார் இந்த மோட்ச பிரயாணி கிறிஸ்டியன். நமக்கு தெரியும். நான் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல வாசித்தேன், ஃபுல்லா வாசிக்கல, கடைசி பகுதியை நான் வாசித்தேன். அதுல போட்டிருக்கு, எல்லாத்தையும் கடந்து 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 முடிச்சாச்சு, இந்த கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. He had almost reached the climax of the entering into the kingdom of God. அதுக்குள்ள வந்தாச்சு, கிட்ட வந்துட்டார், கிளைமேக்ஸ் வந்தாச்சு. அதுல போட்டிருக்கு ஆங்கிலத்தில் சூப்பரா எழுதியிருப்பாரு, அவர் கிடைச்ச தரிசனம் வெளிப்பாட பாருங்க. இப்ப இதுதான் இந்த உதாரணத்துக்கு இதுதான் பரலோக வாசலுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவோ கடந்து கடந்து வந்தவர், இதான் பரலோக வாசல் வச்சுக்கோங்களேன். இதுல வைக்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த வாசலுக்குள்ள போயிடலாம், உள்ள போயிடலாம். சைட்ல ஒரு ட்ராக் போதும், இந்த வலது பக்கமும் ஏதோ ஒரு சைட்ல ஒரு ட்ராக் போதும். அப்படியே ஆங்கிலத்துல வாசித்தேன், சரியா ஞாபகம் இல்லை, அப்படியே நான் ஒரு ட்ராக்கை பார்த்து அப்படியே போட்டிருக்கல. I saw when I was about to enter the city, the gate of the city, the kingdom of heaven, I saw a side track towards hell அப்படின்னு சொல்லி அதுல அந்த மாதிரி அதுல எழுதப்பட்டிருந்தது. சைட்ல அந்த படியில இருந்தே சைட்ல ஒரு ட்ராக் போதும், ஒரு ஸ்டெப் உள்ள வச்சா உள்ள வந்துடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான வெளிப்பாடு ஒரு கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம பரலோகத்துக்கு உள்ள போற வரைக்கும் பிரச்சனை இருக்கு, உள்ளதான் இல்லை மட்டும் இல்ல, இவ பட்டணத்தை விட்டு கிட்டத்தட்ட வெளியே வந்தாச்சு, மாட்டிக்கிட்டா. அப்படிங்க கவனிக்கணும், கடைசி வரைக்கும். அதான் முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இன்றைக்கு தேவன் அந்த கொஞ்சம் மீதியை எப்படி காமிச்சு கொடுக்காரு தெரியுமா? நீதிமான், நீதிமான், நீதிமான குறித்தும் பேசுகிறார். நீங்க யாக்கோபுக்கு வரும்போது கூட பாருங்களேன், யாக்கோபுக்கு வரும்போது யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே போட்டிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். நீதிமான் சொல்லிட்டு அடுத்து எலியாவை பத்தி பேசுறாரு. நமக்கு தான் தெரியுமே, எலியா மீந்திருக்கிறார். அப்ப யாரதான் அன்று மீந்திருக்க பண்ணுகிறார்? நீதிமான்களை மாத்திரமே மீந்திருக்க பண்ணுகிறார். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அவர் ஒரு கூட்டத்தை வைக்கல அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, லோத்துவும் அவனுடைய குடும்பமும் மீதியை வைக்கப்படலை அப்படின்னா அவங்க எப்படி ஆயிருப்பாங்க? சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்பாங்களா இல்லையா? உண்மைதானே? ஏசாயா 1:9 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மீதியை வைக்கப்பட்ட இந்த ஜனம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு நம்ம சும்மா பாவரிக்கு ஜெபத்தை சொல்லியிருந்தோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களும் இப்படி வழிகளை விட்டு வழியிலிருந்து போனோம், எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குறுதியின்படி இதெல்லாம் நம்ம ஒப்பிக்கிறதுக்கு அழகா ஒப்பிச்சிடலாம். பாவத்துக்கு உண்மையா மனசாப்படுறோமா? தண்ணி அடிக்கிறவங்களும் இதை அழகா சொல்றாங்க, அப்படிதானே? செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்து எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே தேவரே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும், தப்பிதங்களை அறிக்கையிடங்கள் மேல் பொறுமையாயிரும், பாவத்தை அறிக்கையிடுகிறீங்கள் மித்தம் பொறுமையா, இப்படிலாம் பாவத்தின் மித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள
நல்ல தண்ணி அடிச்சுட்டு, நல்ல சூதாடி கேம்பிளிங்லயும் இருந்துட்டு, கெட்ட வார்த்தை பேசிட்டு, பக்கத்து வீட்டாட்ட சண்டை போட்டுட்டு, வாங்கின பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு, பொய் புரட்டல் எல்லாம் இருக்கு. ஆனா இதையும் சொல்லிக்கிறாங்க. அப்ப அவன் சாத்தானுக்கு கை கொட்டி சிரிப்பான். சூப்பர், வெரி குட், சூப்பரா பண்ணிட்டப்பா, நீ தான் அழகா என்னுடைய டிராமால உன்னை மாதிரி நடிக்க ஆளே கிடையாது, சூப்பரா பண்ணிட்ட, நீ அப்படியே நல்லா அப்படியே இருந்து 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 நீ கலரிக்கு போவில்ல, புழுதிக்கு புழுதியும் சாம்பலுக்கு சாம்பலும் மண்ணுக்கு மண்ணும் போடுவில்ல, அப்போ உனக்கு இருக்கு வைக்கிறேன் பாரு உனக்கு வேட்டு. நீ என்னன்னைக்கு என் ஆளுதான், நீங்க தான் வரப்போற. அதான் பிரியமானவர்களே, கவனம் கவனம். சோதோம் குமோரா உள்ள நிலவரத்தை பார்த்தீங்கன்னா யாரும் திருந்துறபாடு இல்லை. வலுக்கட்டாயமா இழுக்கக்கூடிய ஜனம். மருமகன்மார்கள் அவங்க பிள்ளைகளுக்கு பேசி வச்சிருப்பாரு போல. மருமகள் மாட்ட போய் பேசுறாரா இல்லையா? லோத்து போய் பேசுறாரு. அவருடைய பார்வைக்கு பரியாசம் பண்றதா இருக்கு. இன்னைக்கு அப்படித்தானே? அப்படி என்ன தெரியுமா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. பைத்தியமா இருக்கு, நகைக்கிறாங்க. நீங்க ஆங்கிலத்தில் பாருங்க, கிட்டத்தட்ட அவனை பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கு. எதுக்கு அழைக்க போனார் தெரியுமா? மருமகள் மார்களை ஏன் கூட போனார் தெரியுமா? மற்றவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், ஏன் மருமகள் மார்களை கூட்டு போறாரு? ஏன்னா பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவங்க. அங்க போய் பேசுறாரு. எதுக்கு அழைக்க போனார் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க அழைக்க போனதுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம நினைப்போம் அழிவுக்கு தப்பு வைக்கிறதுக்கா கூட போனாருன்னு. அது உண்மைதான். ஆனா அதை விட பெரிய வெளிப்பாடு எது தெரியுமா? நீ என் கூட சேர்ந்துக்க, என் கூட சேர்ந்து வா, நீதிமானாகிய என் கூட வந்துரு. இந்த நீதிமானாவே நீ இருந்தீன்னா நீ அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டுருவ. டைம் இஸ் வெரி ஷார்ட், கொஞ்சம் டைம் தான் இருக்கு, விளங்கி கொள். இன்னும் நூதனமான உபதேசத்துக்குள் சிக்கிக் கொள்ளாதே, இன்னும் எலெக்ஷன் கலெக்ஷன் சொல்லி அதுல சிக்கிக் கொள்ளாதே, பாரம்பரியங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதே. காலம் ரொம்ப சமீபமா இருக்கு, கர்த்தருடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. அவர் அதான் சொல்ல போறாரு. அதோட முடிய போகுது, அந்த பட்டணமே அழிவை சந்திக்க போகிறது. அப்ப அது எக்காலத்துக்கு ஒப்பனையா இருக்குது, இந்த கடைசி காலத்துக்கு ஒப்பனையா இருக்குது. நம்ம புதுசா சொல்லல, பைபிள் அப்படிதான் இருக்கு, அப்படித்தானே பாக்குறோம். அதே போல அக்கினிக்கு இறையா வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்க என்னதை தவற விட்டாங்க தெரியுமா? லோத்துவோடு அவங்களுடைய பிள்ளைகள் மனைவி சேர்ந்து அப்படியே போக ஆரம்பிச்சாங்க. மருமகள்மார்கள் லோத்தோடு பயணிக்க விருப்பம் இல்லை. இன்னைக்கு நீதிமானோடு பயணிக்க ஆட்களுக்கு விருப்பம் கிடையாது. துன்மார்க்க என்ன கதை சொன்னாலும் சரி, இதோ உனக்கு கார் வருகிறது, வீடு வருதுன்னா ஆணு பிளந்துட்டு நூதனமான உபதேசத்தை கேட்டு கெட்டு போகிற சோதம் குமோரா ஜனங்கள் இன்றைக்கும் உண்டு. அதனாலதான் பாருங்க, என்னைக்கோ வாழ்ந்த சோதம் குமோரா ஜனங்களை எவ்விதமோ யாருக்கு ஒப்பிடுறார் பாருங்க. சோதோமின் அதிபதிகளே, குமோராவின் ஜனமே, எப்படி கடந்து கொள்றாரு பாருங்க. யார பேசுறாரு? சோதோம பேசுறாரா, இஸ்ரவேல பேசுறாரா? இஸ்ரவேல தான் பேசுறாரு. இப்ப இஸ்ரவேல் எப்படி கூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவுக்கு எத்தனமானவனே, அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் பாத்திரனே, நீ மாட்டிக்கொள்ள போகிறாயா? அதுக்குதான் அழைப்பு கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா விசேஷித்த அழைப்பு? நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இதான் கொஞ்சம் மீதி. எப்படி நீதிமான் ஆகிறது? எப்படி நீதிமான் ஆகிறது? அதுக்குதான் இங்க கூப்பிடுகிறார், அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அழைப்பு கொடுக்கிறார். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் சொல்லிட்டு உடனே அடுத்து கை வைக்கிறது எங்க வைக்கிறார் தெரியுமா? அவன் வழக்கமா பலி செலுத்திக்கிட்டு பாவம் செய்வான், நல்லா பலி செலுத்துவான். நான் அதான் உங்களை சொன்னேன், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமா இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை செலுத்த வேண்டாம், தூபம் காட்டுவது எனக்கு அருவருப்பா இருக்கு. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி என்ன செய்ய மாட்டேன், சகிக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஏற்படுத்தினவரே அவரு தான். ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற, அதான் சொன்னேன், தண்ணி அடிச்சுக்கிட்டே பாவரிக்கு ஜெபம் ஓடுது, ஆகா ஓகோன்னு சொல்லி இருக்கு. நல்ல சூதாட்டுறவங்களும் விசுவாச பிரமாணத்தை அடிச்சு பக்காவா பட்டையை கிளப்பிடுவாங்க, பாராம அடிச்சு சொல்ற ஆட்கள் இருக்கு. இது புரோஜனமா? இது அழிவுக்கு தப்பு வைக்குமா? கட்டாயம் தப்பு வைக்காது.
அதான் அடுத்த கட்ட நபர் என்ன சொல்றாருன்னா, அவன் ரொட்டீன்னு அனுபவிச்சுட்டு இருக்கானே, ஆசரிச்சுட்டு இருக்கானே, இதை நிப்பாட்டுன்னு சொல்றாரு. இது மேல எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க உடனே யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் லேவியராம முதல் 8 அதிகாரத்துல பேசும்போது, இந்த பலியை நான் விரும்புறேன், இந்த பலி நீ செய்யணும், இந்த பலி இப்படி செய்யணும், பான பலி, போஜன பலி, சமாதான பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டும் பலி, இப்படி பலிகளை குறித்த பிரமாணமா லேவியராம 1வது அதிகாரத்துல 8வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த பலிகள் எல்லாம் ஆண்டவர் விரும்பினார், இல்லைன்னா மறுக்கல. ஆனா இங்க ஏன் வேண்டாம்னு சொல்றாரு? இதைதான் கவனிக்க வேண்டியது. நீ சபை கூட்டத்தையும் நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. காணிக்கே வேண்டாம் சொன்னது மட்டும் இல்ல, தூபம் கட்டுதலுக்கு அருவருப்பா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்ல, 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில சொல்றார், ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி என்ன செய்ய மாட்டேன், சகிக்க மாட்டேன். எதை பத்தி பேசும்போது இத. அதனாலதான் அழிவுக்கு தப்புவிக்கப்படுற வகை தேடாமல் பழி செலுத்தினேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்புறம் நான் இந்த அறிக்கை பாவரிக்கை செஞ்சுட்டேன், அப்புறம் அப்ப எடுத்துட்டேன், திராட்சரசம் எடுத்துட்டேன், அப்புறம் வாரந்தோறும் சர்ச்சுக்கு நான் போயிட்டேன். அங்க அப்படிதான் இருக்கு. காணிக்கை மிஷனரி காணிக்க கொடுத்துட்டேன், சங்க காணிக்க கொடுத்துட்டேன், சொத்திர காணிக்க கொடுத்துட்டேன், அர்ப்பணி காணிக்க கொடுத்துட்டேன், அந்த காணிக்கை இந்த காணிக்கை பொருத்தனை காணிக்கை எல்லாத்தையும் செலுத்திட்டேன். இந்த இடத்துக்கு வரணும். கொஞ்சம் மீதி வைக்கப்படுற நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. லோத்து யாரா? நீதிமான். அதுக்குதான் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அது என்னதான் சொல்லிக் கொடுக்காருன்னு பார்த்தா, அடுத்தடுத்து வரும்போது பாருங்க, 18ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூப்பிடுறாரு, இந்த ஜனத்தை தான் கூப்பிடுறாரு. உங்கள் பாவங்கள் செவேறின்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். மனம் பொருந்தி செவி கொடுக்கிறது. அப்ப அன்னைக்கு அழைப்பு எதுக்கு கொடுக்கப்படுது? நீதிமானாகிய லோத்துவோடு சேர்ற கூட்டத்தை மட்டும்தான் அவர் விடுவிப்பாரு. நீதிமானோடு உள்ள ஐக்கியம் நீதிமான். மற்றபடி யார்கிட்ட சேர்ந்தாலும் சரி அவன் அழிவுக்கு உட்படுவது நிச்சயம். அதனாலதான் கொஞ்சம் மீதின்னு சொல்றாரு. அதனால நீங்க வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 7 சபைகளை குறித்த வெளிப்பாடான காரியங்களை 7 சபைகளுக்கு வேண்டிய சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமா இருக்கும் போது சொல்லுகிற வார்த்தை அதிகமா இருக்கும். சிலர் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சிலர் உன்னிடத்தில் உண்டு. சிலர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதான் கொஞ்சம் மீதி. நிறைய சோரம் போகுது. சபைன்னு சொல்றான், ஆராதிக்கிறேன்னு சொல்றான், எல்லாம் செய்யறான், வெளி தோட்டத்துல நல்ல பயங்கரமா டெக்கரேஷன் பண்றான், எல்லாம் செய்யறான், ஆனா இன்னும் பாவத்தோடு தான் இருக்கிறான். அதான் உனக்கு முன்னமே சொன்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தம்பி கீபோர்டு பேடோ வாசிக்கிற ஒரு தம்பி ஒரு இண்டிபெண்டன்ட் சபையில, பெந்தகோஸ்தே சபையில நல்ல பாட்டு வொர்ஷிப் ஒரே இதுதான், பேடெல்லாம் வாசிக்கிறான். திடீர்னு அவன் வாசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அப்படி ஆராதனை முடியும் போது நினைக்கிறேன், எல்லாம் எடுத்து வைக்கும்போது திரும்பி பார்த்தா அவன் போனு மேல இருந்து கீழே விழுது. அந்த கவர் டக்குன்னு பிஞ்சு அப்படி கவர் கலந்து செல்ல விழுந்துருமா, சில கவர் கலந்து விழுந்துருமா. கவர் கலந்து விழுந்தா உள்ள கவர் இருக்கு. இந்த கவர் கிடைக்கல, கலந்து விழுந்தா உள்ள கஞ்சா கவர் இருக்கு. ஆனா இங்க எப்படி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அப்படின்னு பேடு டாம் டீம் டாம் டீம் டாம் டீம்னு அடிக்கிறது. ஆனா உள்ளான வாழ்க்கையில அசுத்தம். இதுதான் புரியுமான, இதுதான் பயங்கரம். அவ லோத்துடைய மருமக்கள் மார்களும் அங்க அழிகிறாங்களே இல்லையா? அழிகிறாங்க. அதான் சொல்லுவாங்க இங்க அக்குவர் அணிவர் அந்த சூழ்நிலையெல்லாம் தியானிச்சிங்க வச்சுக்கீங்களேன், மகாபெரிய வெளிப்பாடுலாம் கிடைக்கும். கை கேட்டது வாய் கேட்டாம போயிட்டு, ஒரு கூட்டம் கை கேட்டல வாய் கேட்டல அழிஞ்சு போயிட்டு, ஒரு கூட்டம் கை கேட்டி வாய் கேட்டாம போயிட்டு, இன்னொன்னு பாருங்க, லோத்து மனைவி பாருங்க, மருமகள் மாற பாருங்க, லோத்துடைய மருமகள் மார்கள் கை கெட்டுது, கிட்ட வந்து செய்தி வந்துட்டு நெருக்கமா வந்து சொல்லப்படுது, உதாசீனப்படுத்தினாங்க, செத்தே தொலைஞ்சான். இவ்வளவு பாருங்க, வாசல் இங்க வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வெளியே போயிடலாம், வசமா மாட்டிக்கிட்டான். அதான் சொல்லுவாங்க, எதுக்கோ தப்பி முதல கையில மாட்டின கதைன்னு சொல்லுவாங்க. கரடிக்கு தப்பி சொல்லுவாங்க, சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்படுவது போலவும், கரடிக்கும் தப்பினவன் தன் வீட்டுக்குள்ள நுழையும் போது சுவர் மேல கை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் ஆயிட்டுங்கிறது தீர்க்கதரிசன புத்தகத்துல எதுக்கு சொல்லப்படுதுன்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்புனாலதான் அதை சொல்லுது. அப்ப புரியுதா உங்களுக்கு? கரடிக்கும் தப்பியாச்சு, சிங்கத்துக்கும் சிங்கத்துக்கு தப்பி கரடிக்கு தப்பி கடைசியில் பாம்பு டேவ மாட்டிக்கிட்டா. வஞ்சகம். பொருட்களை அழியுதே, பொருட்கள்லாம் போகுதே. இல்ல, நீ நீதிமானா இருந்து தப்பு வைக்கப்படு.
ஐயோ எல்லாம் போகுது. லோத்துவின் மனைவி எப்படி அழிக்கப்பட்டாங்கிறத நீங்க வசனத்துல பார்க்கணும் அப்படின்னா, நான் வசன ஆதாரமே சொல்றேன். அவ எதை திரும்பி பார்த்தா தெரியுமா? நீங்க வேணா பாருங்க. நான் வசன ஆதாரத்தோட சொல்றேன். எதை திரும்பி பார்த்தா, லூக்கா 17வது அதிகாரத்துக்கு வாங்க. அவ எதை திரும்பி பார்த்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, லூக்கா 17வது அதிகாரம் 32 பாருங்க. 17:32 சொல்லுது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 17:32 இருக்கு. ஏன் இந்த இடத்துல லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தாதான் நமக்கு புரியும். ஏன்னா இங்க பாருங்க, அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பின்னிட்டு திரும்பின லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அதான் அதோட உண்மையான அர்த்தம். பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன், பின்னிட்டு திரும்பின லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ள சொல்ற இடத்தின் முகாந்திரத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, அது முந்தின வசனத்துல பார்க்கலாம். அதோடைய முகாந்திரத்தை பண்டங்களை எடுக்கிறதுக்கு திரும்புறான். அதான் சொல்றாரு, பண்டங்களை எடுக்கிறதுக்கு. வயல்ல இருக்கிறவன் என்ன செய்வான்? ஏன் வயல்ல இருக்கிறவன் பின்னிட்டு திரும்ப கடாமன்னு சொல்றாருன்னா, வயல்ல இருக்க ஏன் திரும்பி போவான்னா, வயல்ல நல்லா வேலை பார்த்துட்டு வீட்டுல போய் சாப்பிடணும். அங்கேயும் தின்பண்டங்களை தான் சொல்றாரு. அப்படித்தானே சொல்றாரு, பண்டங்களை சாப்பிடணும். அழகா போட்டிருக்கு, தன் பண்டங்களை எடுத்துக்கொள்ள. வீட்டின் மேல் இருப்ப வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொள்ள. அப்போ லோத்துடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத 100% யூகிக்கலாம் இதை வச்சு. ஏன்னா லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு, பின்னிட்டு திரும்பாதன்னு சொல்றாரு. அப்ப இதை வச்சு என்ன நினைக்கலாம்னா, ஐயோ என் ஆகாரம் போகுது, வாங்கி வச்ச அரிசிலாம் போகுது, ஐயோ என் வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகள்லாம் போயிட்டு, ஐயோ என் வீட்டுல இருக்கிற வஸ்திரம்லாம் அழிஞ்சிட்டு. அதல்ல, நீ நீதிமான்கிற அந்த ஸ்தானத்துல ஓடுற ஓட்டம் உன்னை அழிவுக்கு தப்பு வைக்க பண்ணும். இந்த உலகத்துல நான் மேன்மை பெற்றிருந்தேன், அந்த கணத்தை பெற்றிருந்தேன், எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்லை. நீதிமானாய், அதான் பிள்ளையாம ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் நீதிமானாய் மறிப்பேனாக அப்படின்னு சொல்லுவாரு. பாத்தீங்களா? ஆனா அவன் பாவம், கள்ளவுபதேசம் பண்ணிட்டான். ஆனா அவன் வாஞ்சிய பாத்தீங்களா, நான் நீதிமானாக மறிப்பேனாக அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படித்தானே சொல்லுவாரு? நீதிமானை போல் மறிப்பேனாக. ஏன்னா உனக்கு வாஞ்சான, உனக்கு வெளிப்பாடு தெரியும். இப்படி நான் மறிக்கிறேன்னா கதையை முடிஞ்சுது. நீதிமானாய் வாழணும். அப்ப நீதிமான ஆகணும் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே வழி செல்வியை பற்றி உபதேசத்தை பற்றி கொள்வதுதான். அதுக்குதான் பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 வசனங்களை சொல்றேன். ரோமர் 5வது அதிகாரம் 8 மற்றும் 9 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சொன்னது மட்டும் இல்ல, அவர் மரிச்சார்னு போட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அது என்ன இப்படி? எப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க, இப்படின்னா எப்படி? அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்க வேண்டியது. கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்துவின் மரணத்துல தேவ அன்பை நான் பார்க்கும்போது, அவர் எப்படி மரிக்கிறார்? ரத்தம் சிந்தி மரித்தார். ரத்தம் சிந்தி தான் மரிக்கிறார். அந்த காட்சி தெரியும். அதனாலதான் அங்க எழுதுறாரு, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை. அப்படி இருக்கு பாருங்க, வசனத்தை பாருங்க. என்ன போட்டிருக்கு? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப கோபாக்கினிக்கு நீங்களாக பத்தி பேசுறாரு, நீதிமான ஆக்கப்படுறத பத்தி பேசுறாரு. முதல்ல அவருடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுறத பத்தி பேசுறாரு. அப்ப இந்த அனுபவத்தினால கோபாக்கினிக்கு நீங்க முடியாதா? முடியும். அதுதான் லோத்துவ திருஷ்டாந்தம் வச்சுட்டாரு. ஆக பிரியமானவர்களே, நாம் இந்த சத்தியத்தை கவனிப்போம். சேனைகளின் கர்த்தர், ஏன் சேனைகளின் கர்த்தர் எழுதுறாரு தெரியுமா? அவர் திரள் தூதர்களோடு கூட வருகிறார். சேனைகளின் கர்த்தர்னால என்ன அர்த்தம்னா, சேனைனால என்னது? ஒரு பெரிய படை தானே. அப்ப அவர் என்ன சேனை? 1000 இயேசுக்கள் இருக்காங்க? இல்ல, அவர் பெரும் படையோட வர்றாரு. இது நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. 1000 பரிசுத்தவான்களோடு கூட வர்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு சும்மா பாட்டு பாடிருந்தாங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபு தேவன் உயர்ந்த அடைக்கலன்னு. இங்க சேனைகளின் கர்த்தர் குறித்த வெளிப்பாடு கிடைக்கு. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காது இருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம்.
ஆனபடினாலதான் சொல்றாரு, சோதோமை போலவே ஆயிட்டியே, சோதோமின் அதிபதிகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே, கொமோராவின் ஜனமே. உடனே கூட நினைச்சிருப்பான், நீ சோதம் குமரில் பேசு, எங்களை சோதம் கூப்பிடுற? ஆமா, நீ சோரம் போனதுனால நீ சோதம் தான். பிரியமானவர்களே, இந்த நாள்ல அந்த கொஞ்சமா மீதியா வைக்கப்பட்ட ஜனத்தை பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்த்து சொல்லல, தம்முடைய சீஷர்ல பார்த்து சொன்னாரு, பயப்படாதே சிறு மந்தைன்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கு மந்தையே இல்லையா? இஸ்ரேல் ஜனமும் மந்தைக்கு அடையாளமா தான் இருக்கு. பரிசேயர் நடத்துற மந்தை இருக்கு, வேதபாரர் நடத்துற மந்தை இருக்கு, நியாயசாஸ்திரி நடத்துற மந்தை இருக்கு, சதுசேயருடைய மந்தை இருக்கு, எவ்வளவு மந்தை இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தைன்னு சொல்லி தம்முடைய சீஷர்ல பார்த்து சொல்றாரு. சிறுமந்தை தான், கொஞ்சம் தான், ஆனா நீ பாக்கியம் உள்ளது. நம்ம இந்த நாளில் தேவ சமூகத்துல இந்த ரோமர் 5வது அதிகாரம் 8 மற்றும் 9 பார்க்கும்போது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு எழுதுறார். அதிக நிச்சயம். அதுக்கு நான் எந்த உபதேசத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கு? சத்தமா சொல்லுங்க, எந்த உபதேசத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கு? செலுவை பற்றிய உபதேசம். நீங்க நினைக்கலாம், இங்க எக்காலத்துல அதுதான் கேட்டா, ஆமா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நானும் அதுதான், நாங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அதுதான். டாபிக் தான் வேற, ஆனா கண்டென்ட் ஒண்ணுதான். டாபிக் தான் வேற, டாபிக் தான் வேற, கான்செப்ட் ஒன்னே ஒண்ணுதான். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல, ஆண்டவரே இந்த நாள்ல என்னோடு நீ பேசியிருக்கிறீரப்பா. இன்னைக்கு சீயோன் குச்சி போல இருக்குது. நீங்க ஏசாயா 1:8 வசனத்தை பாத்தீங்கன்னா, சீயோன் ஒரு குச்சி போல இருக்கலாம். எவ்வளவு மெலிஞ்சிட்டா பாருங்க. இன்னைக்கும் கூட பாவத்தினாலே ஒடுக்கப்பட்டு ஏசாயா முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நம்ம தியானிச்சோமே. 8ஆம் வசனத்தை பாருங்க, சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்டு ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சீயோன் குமாரத்தி ஒரு பெரிய தேசம் சுருங்கிட்டு பாருங்க, ஒரு பட்டணம் ஆயிட்டா பாருங்க. ஒரு பெரிய தேசம், எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான கிராமங்களையும் கொண்டது. இப்படி ஒரு சின்ன கிராமம், ஒரு வெள்ளாளன் விலை மாதிரி ஒரு சின்ன கிராமம் ஒடுக்கப்பட்ட எப்படி இருக்கும்? என்னையா இது, இவ்வளவு பறந்து விரிந்த தேசம் குறுகிட்டு இங்க பாருங்க, குச்சி போல ஆயிட்டா. குச்சி எப்படி இருக்கும்? எழுதுற குச்சி நினைச்சாலும் சரிதான், இன்னைக்குள்ள பாஷையில. ஆனா ஸ்டிக்கு ஒரு குச்சி எப்படி இருக்கும்? அங்க கிடக்கு ஒரு கட்டை ஈ குச்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒல்லியா இருக்கும், தேஞ்சிட்டு. சபை, சீயோன் குமாரத்தி சபை ஒண்ணு இல்லாம ஆயிட்டு. அதுதான் ஆண்டவர், நீ பலப்படணும் அப்படின்னு சொன்னா மீந்திருக்கிற அந்த இடத்துக்கு வந்துரு, நீதிமானாகவே வாழ்ந்துரு. அப்ப என்ன செய்ய வேண்டியது? அனுதினமும் எனக்காக சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாள்தோறும் பிழைக்கணும். ஒரு சில அலசல் வருதா, ஒரு சில கலக்கம் வருதா, ஒரு சில பாவ சோதனை வந்து என்னை விழத்தள்ள பார்க்கிறதா, அல்லது ஒருவேளை நான் விழுந்தாலும் கூட உடனே என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே எழுந்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் பேசுறார். குச்சி போல ஆயிராதீங்க. சிலங்க அதிகமா அந்த ஆகாரமே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், குச்சாயிருவாங்க. உடனே ஆகாரத்தை எடுத்துட்டாலும் நினைச்சுவாங்க கொஞ்சம் பலன் ஆயிடுவாங்க. குச்சி ஆயிட்டா பாருங்க, குடிசைய போல ஒடுங்கி ஒரு பட்டணம் போல ஆயிட்டாலாம். அவன் எவ்வளவு பயங்கரம் பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை வீதமாய் கேட்கிறோம். நீதிமானா எழும்பணும். பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய இடத்துக்கு நான் வர வேண்டியது இருக்கு. பாவத்துக்காக மெய்யான மனஸ்தாபப்படும் போதுதான் அப்படி விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை கழுவும். இப்படி நம்முடைய ரத்தத்தினாலும் பார்க்கிறோமே. இதைத்தான் 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம அந்த பின்பகுதியை மட்டும் தான் பிடிக்கிறோம். நீ முன்பகுதியை பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப எப்பொழுது அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்க ஏதுவா இருக்குதுன்னா, சும்மா சுத்திகரிப்புனா தான் இந்த ரோட்ல எல்லாம் போறாங்களே, கத்திரி கிடக்காங்களே, இவங்க எல்லாம் பாவத்திலே கிடக்காங்களே, இவங்களை ஏன் சுத்திகரிக்கல? ஏன்னா அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். இந்த வசன வெளிச்சத்துக்குள்ள வரும்போது, வேதமே வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போது என் பாவம் அப்படி காமிக்கப்படும். இப்ப இந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு சில பெயிண்ட் சிந்தி கிடக்கு. இது கூட எனக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. எந்த வெளிச்சத்துல சிந்திய கிடக்கிறது, கருப்பு கலர் புள்ளி இருக்கிறது, லேசா அப்படி கோடு கிடக்கிறது, வேற கலர் கிடக்கிறது, எல்லாம் எந்த உதவியோட, எந்த ஒத்தாசையில பாக்குறோம்? எதனுடைய உதவியில பாக்குறோம்?
வெளிச்சத்தின் உதவி தான் பார்க்கிறோம். அப்ப வேதமே வெளிச்சம். இந்த வசனத்தின்படி எனக்கு நானே நான் செய்யத்தக்க செய்யாமல் செய்யத்தக்க செய்து வந்து சொல்லி என்னத்தையும் அடிச்சுட்டு போறது கிடையாது. இந்த வேத வசனத்தை பார்த்து 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 இந்த வெளிச்சத்துல என்னுடைய இருதயத்தை நான் வைக்கும்போது, இந்த வெளிச்சத்துல என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும்போது, என் வாழ்க்கையை இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்போது எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு அழகா தெரிஞ்சிடும். எனக்கு தெரியுது. இந்த வெளிச்சத்தை உதவியில பாக்குறேன். அங்க ஒரு பூச்சி நிக்கி, இங்க ஒரு கம்பி இருக்கு, எனக்கு தெரியுது. கம்ப்ளீட்டா இருட்டா இருந்தா தெரியுமா? ஏதாவது யாருடைய பாவமும் கழுவப்படாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சுட்டார், உண்மைதான். ஆனா ஏன் ஊர்ல எல்லாரும் பாவிகள் அழைஞ்சிட்டு இருக்காங்க? என்ன விஷயம்னா, இந்த வசனங்கிற வெளிச்சத்துல வரணும். இந்த வசனங்கிற வேதங்கிற இந்த வெளிச்சத்துக்குள்ள என் வாழ்க்கை வரும்போதுதான், ஐயோ நான் இந்த இடத்துல கோபமா பேசிட்டேனே, ஐயோ இந்த நாட்டை நான் இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டேனே, ஐயோ இந்த இடத்துல நான் கெட்ட வார்த்தை போட்டேன், இது கூட உணர்வு இல்லாம இருந்துட்டேனே. இந்த வேத வசனத்துல ஆண்டு என்ன உணர்த்துறாரு. இந்த வெளிச்சத்துல பார்க்கும் போதும், அதனாலதான் நீங்க வசனத்தை பின்பற்றி மட்டும் பிடிக்காதீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் என்ன எழுதி போட்டிருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். நான் சொல்றேன், அது இன்கம்ப்ளீட். எது பூரணம் தெரியுமா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நீதிமான் ஆகிறது லேசுப்பட்டது கிடையாது. சும்மா என்னத்தையும் நான் ஒரு பாவரிக்கை ஜெபத்தை ஒப்பிச்சுட்டேன் அப்படிங்கிறனால நான் நீதிமானாக முடியாது. சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் பலி செலுத்திட்டேன், அல்லது ஒரு காணிக்கை செலுத்திட்டேன், இதனால நான் நீதிமானாக முடியாது. எது நீதிமானாக்குதுன்னா, என் சொந்த பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்படணும். இந்த வேத வெளிச்சத்துல பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஐயோ இந்த இடத்துல நான் இதை சிந்த விட்டுட்டேனே, ஐயோ இந்த இடத்துல கொஞ்சம் கருப்பா இருக்குதே, ஐயோ இந்த இடத்துல, ஐயோ அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் ஏதோ கிடக்குதே. ஒவ்வொன்றா அந்த வெளிச்சத்தை பார்க்க அப்படியே நான் சரிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இதை சரிப்படுத்திடுவோம், இதை நீட்டாக்கிறோம், இதை நீட்டாக. எந்த வெளிச்சத்துல என்ன நான் கழுவும் ஒப்பு கொடுக்குறேன்? எந்த வெளிச்சத்துல நான் பாவம் இருக்கிறத உணர முடியும்? இந்த இடத்துல இது இருக்கிறது எனக்கு தெரியுது, இந்த இடத்துல இது இருக்கிறது தெரியுது, இது இருக்கு தெரியுது, அழகா தெரியுது. இந்த வெளிச்சம் இல்லைன்னா என்னால பார்க்க முடியுமா? ஏதாவது ஒண்ணும் தெரியாது, தடவிட்டு தான் கிடக்கணும். வேத வசன வெளிச்சத்துக்குள்ள வாழ்க்கையை கொண்டு நம்முடைய பாவத்துக்காக மெய்யான மனஸ்தாபப்பட்டு நாம் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லும் போதுதான் அப்படி ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கணும் ஒழிய சும்மாலாம் சுத்திகரிக்காது. சும்மா சுத்திகரிக்கணும் தான் இங்க தைக்காவூர்ல உள்ள ஜனங்களை சுத்திகரிச்சிருக்கணுமே. நீ எவ்வளவு ஒரு பாவியை சுத்திட்டு இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அதுல இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல நம் தலைகளை தாழ்த்தி சுருக்கமாய் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த எல்லா சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட சத்தியம் அநேகரை சென்றடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் எழுப்புங்க. இன்றைக்கும் நாங்கள் கேட்கிறோமே ஆண்டவரே, மீதியாய் வைக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தை நாங்கள் கவனிக்கும் போது நாங்கள் எவ்வளவாய் உமக்குள்ளே பலப்பட்டு ஸ்திரப்பட்டு காணப்பட வேண்டும். தொடர்ந்து எங்களை இந்த சத்தியங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வேத வசன வெளிச்சத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதில் குறைவுகளுக்காக, தப்பிதங்களுக்காக, பாவங்களுக்காக, துணிகரங்களுக்காக உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு உம்முடைய இரத்தத்தை வாஞ்சிக்கும் போது உண்மையாகவே கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற அவசியத்தை உணரும் போது மெய்யாகவே உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எழுதியிருக்கிறது. ஆமாண்டவரே, நீ ரட்சித்தீர் ஆண்டவரே, ரட்சித்தீர் ஆண்டவரே. எங்களை ரட்சிக்க நீர் போதுமானவர் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.